வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சிம்ப்டம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெல்ஸ் பால்சி. பெல்ஸ் பால்சினா என்ன? என்ன சிம்ப்டம்ஸ் குடுக்கும்? அது நம்ம பயப்படணுமா? அது ட்ரீட்மெண்ட் என்ன? அப்படிங்கிறத நீங்க விரிவா பார்க்கலாம். இப்போ பெல்ஸ் பால்சி அப்படின்னா, இப்போ பேஷண்ட்ஸ் தூங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில கண்ணாடிய பார்க்கும்போது, ஒரு பக்கம் முகம் லேசா கோணி இருக்கும். கண்ணு சரியா மூட முடியாம இருக்கும். பயந்துருவாங்க. "என்ன ஆச்சு? நல்லா தானே படுத்து தூங்கினோம். திடீர்னு இப்படி முகம் கோணி இருக்கே!" அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க, "எனக்கு முகம் ஒரு மாதிரி இருக்கு." அவங்களுமே சொல்லுவாங்க, "ஆமா, ஏன் முகம் சிரிக்கும்போது ஒரு பக்கம் அசைய மாட்டேங்குது. ஒரு பக்கம் கண்ண சரியா மூட முடியல." அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்ப்டம் தான் பெல்ஸ் பால்சி. அதாவது மத்த கை, கால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு பக்கம் முகம் மட்டும் பேரலைஸ் ஆயிருக்கும். இது 7ஆம் நரம்பு. அதுதான் அந்த 7த் நர்வ்னு சொல்லுவோம். அது அந்த முகத்த அசைக்கக்கூடிய ஒரு நரம்பு. அந்த நரம்புல ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், இந்த மாதிரி ஒரு பக்கமான முகம் பேரலைஸ் ஆயிடும். அதத்தான் நம்ம பெல்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லுவோம். பெல் அப்படின்னா, அத அவரு கண்டுபிடிச்சவரு. அதனால அது பேரு பெல்ஸ் பால்சி. இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன் வருதுன்னு கேட்டா, இதுக்கு காரணம் கிடையாது. பட் பெரும்பாலான சமயங்கள்ல ஆராய்ச்சிப்படி பார்த்தோம்னா, இது ஒரு வைரஸால வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த 7ஆம் நரம்பு பிரெயின்லேருந்து வெளியில வர்றது ஒரு சின்ன துவாரம். இந்த காதுக்குள்ள உள் காதுலேருந்து ஒரு துவாரம் வழியா அது முகத்துக்கு அந்த முகத்துக்குரிய மசில்ஸ சப்ளை பண்ணுது. ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்றோ, இல்ல ஏதாவது எக்ஸ்போஷர் ஆகி இருந்ததுன்னா, இல்ல ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருந்ததுன்னா, இந்த இடத்துல அந்த நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு, நமக்கு அந்த நரம்பு ஃபுல்லா பேரலைஸ் ஆயிடும். திடீர்னு வந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கண்ண மூட முடியாது. ஸோ கண்லேருந்து தண்ணி சொட்ட ஆரம்பிக்கும். கண்ண மூட முடியாது. சாப்பிடும்போதோ, பேசும்போதும் அவங்களுக்கு ஒரு பக்கமா அந்த சாப்பாடு கசிய ஆரம்பிக்கும். சிரிக்கும்போது ஃபுல்லா சிரிப்பு வராது. ஒரு பக்கம் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இது இருந்தா அந்த சிம்ப்டம்ஸ். உடனே இது மாரி பேஷண்ட்ஸ் யூசுவலா எங்கள்ட்ட வருவாங்க. நியூராலஜிஸ்ட் பார்த்துட்டு, "என்ன ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இதுக்கு ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான சமயங்கள்ல ஸ்கேன்ல ஒண்ணுமே தெரியாது. ஓ! ஏன்னா இது ஒரு வைரல் கிருமியா இருக்கலாம். இல்ல ஜஸ்ட் ஒரு நான் ஸ்பெசிஃபிக் இன்ஃப்ளமேஷனா கூட இருக்கலாம். அதனால ஸ்கேன் நார்மலா இருக்கும். ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு குடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைமர்லி ஸ்டீராய்ட்ஸ். அந்த ஸ்டீராய்டுங்கிறது அந்த நரம்பு வீக்கத்த குறைக்கிறதுக்காக குடுப்போம். லாங் டெர்ம் கிடையாது. ஷார்ட் டெர்ம் ஒரு ஸ்டீராய்டு தெரப்பி குடுத்து, ஃபேஷியல் எக்ஸர்சைஸஸ் அந்த ஃபேஷியல் மசாஜ் மாதிரி ஒரு பிசியோதெரபிஸ்ட் அனுப்பிச்சு, அவங்களுக்கு அந்த எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லுவோம். ஸ்டிமுலேஷன் அந்த ஃபேஷியல்ல வெளிய வர இடத்துல ஃபேஷியல் நர்வ் ஸ்டிமுலேஷன், கேல்வானிக் ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவோம். அது பண்ணா யூசுவலா பார்த்தோம்னா, பெரும்பாலான சமயங்கள்ல 80% ஆஃப் த டைம் இது மெடிசின்ஸ்லயே இந்த இது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். ஒரு 3 வீக்ஸ், 4 வீக்ஸ்க்கு அப்புறம் பழைய நிலைமைக்கு வந்துரும். ஸோ கண்ணும் க்ளோஸ் பண்றதும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஐ ட்ரைனஸ் மாதிரி இருக்கும். ஸோ சொட்டு மருந்து எழுதி குடுப்போம். பட் நாளடைவில எல்லா சிம்ப்டம்ஸும் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடும். ஆனா ஒரு 10-20% ஃபுல் ரெக்கவரி இல்லாம ஒரு பார்ஷியல் ரெக்கவரியா அந்த மாதிரி ஆகும். யாருக்கு அந்த மாதிரி பார்ஷியல் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கும் காரணம் கிடையாது. அது இயற்கையா அந்த உடம்பு தன்மைய பொறுத்தது. ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 50%ஓ, 60%ஓ ரெக்கவரி தான் ஆயிருக்கும். அவங்க சிரிச்சாலும் லேசா ஒரு முகம் கோணுன மாதிரியும், கண்ண ஃபுல்லா மூட முடியாமயும் ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த ஸ்டிமுலேஷன் கன்டினியூஸா பண்ண சொல்லுவோம். ஃபேஷியல் எக்ஸர்சைஸும் பண்ண சொல்லுவோம். ஒரு 6 மாசம் கழிச்சும் கூட அவங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. காஸ்மெட்டிக்கலி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அந்த ஃபேஷியல் ரீஅனிமேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பண்ணுவோம். அதாவது ஓரளவுக்கு அந்த சிரிக்கும்போது முகம் கோணாம பார்த்துக்கிற அளவுக்கு அது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியோ, இல்ல ஃபேஷியல் நர்வ் ட்ரான்ஸ்ஃபர் மாரியோ நம்ம பண்ணிக்கலாம். பட் அது எல்லாருக்கும் கிடையாது. ரொம்ப குறைவான ஒரு சதவீத மக்களுக்கு தான் தேவைப்படும். பெரும்பாலான சமயங்கள்ல பெல்ஸ் பால்சிங்கிறது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அது மெடிசின்ஸ் மூலமாவே கிளியர் பண்ணிடலாம். பிளஸ் இன் அடிஷன் ஃபேஷியல் எக்ஸர்சைஸ். பயப்பட வேண்டியதில்ல. இது மாரி வந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே சரியாயிடும். நம்ம கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்டீராய்டு அந்த நர்வ் ஸ்வெல்லிங்க குறைக்கிறதுக்கு அந்த மெடிசின்ஸும், ஃபிசியோவும் குடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நன்றி. வணக்கம்.